ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, காலியான எண்ணெய் கரு குப்பையில் மட்டும் தூக்கி போடாதீங்க. உங்கள் கிச்சனில் வச்சு பாருங்கள், வீடியோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் இந்த பெல் சிம்பல் இருக்குது, அதுமாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம காலை டைமில் குழம்பெல்லாம் செஞ்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் குழம்பு நமக்கு பெரிய பாத்திரம் மீதி இருக்கும் இல்லையா, அதை நம்ம சின்ன கப்பில் ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும் போது நம்ம மதியம் சாப்பிடணும் இல்லை ஈவினிங் சாப்பிடும்போது குழம்பு நம்ம சூடு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சூடு பண்ண இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கப்பை கொண்டு போய் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சோம்னா அந்த கப்பு ஃபுல்லாகவே நமக்கு திஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறொரு பாத்திரம் வச்சு நம்ம குழம்பு வச்சு நம்ம ஊற்றி சூடு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சின்னதாக கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி லைட்டாக காஞ்சதுமே அந்த குழம்பு கப்பு அந்த தண்ணி உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் வச்சு விட்டு எப்போதும் போல் நீங்கள் லைட்டாக கரண்டி கலக்கிட்டு இது எப்போதும் போல் நீங்கள் குழம்பு நீங்கள் சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு சூடு பண்ணும்போது கொஞ்சம் நேரத்தில் குழம்பு நமக்கு நல்லா சூடாயிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன கப்பு நமக்கு தீஞ்சுமே போகாது, நமக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும், வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாகுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் எடுத்துருக்குங்க. மூடி போடுற மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை உங்கள் வீட்டில் கண்ணாடி பாட்டில்னால் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு பாட்டிலும் எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரூ பேக்கெட் காஃபி தூள் ஒரு 5 ரூபா பேக்கெட் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாலுக்கு நான் ஒரு 2.25 அளவுக்கு மட்டும் சக்கரை நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சூடு பண்ண தண்ணி கொஞ்சம் போல் மட்டும் கப்புக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சமாக நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் மூடி எடுத்துகிட்டு நல்லா நம்ம டைட்டாக போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டிலை நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிக்கணுங்க. சும்மா நீங்கள் ஒரு செகண்ட் போல் மட்டும் நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா அந்த சக்கரை காஃபி தூள் தண்ணி எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும், நமக்கு நல்லா நிறைய வந்திருக்குங்க. இப்போ நான் பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணிட்டு நீங்களே பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். சூடான பால் ஒரு கிளாஸில் எடுத்துருக்கேன். இந்த பால் ஃபுல்லாகவேனா இந்த கப்புக்குள்ள நான் சேர்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கலக்கினதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு கிளாஸுக்குள்ளே நம்ம மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளாஸுக்குள்ளே மாற்றிட்டு எப்போதும் போல் நீங்கள் குடிச்சு பாருங்கள். நமக்கு நார்மல் காஃபி மாதிரி இருக்காதுங்க, நமக்கு ஃபில்டர் காஃபி குடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ருசியாக இருக்கும். எப்போதும் போல் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துருக்கேன். இந்த கொட்டாங்குச்சி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொட்டாங்குச்சி நீங்கள் அப்படியே சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தண்ணி கேன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த தண்ணி கேன் மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடி நீங்கள் கீழே தூக்கி போடாமல் அதுவுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மூடி நீங்கள் அப்படியே வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் எந்த கம் நல்ல கம்மாக இருக்கோ அதை எடுத்துக்கலாங்க. அதை எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் மேலே நீங்கள் மேலே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுங்க. நான் இன்றைக்கி க்ளூ ஸ்டிக்கு எல்லா பக்கமும் நல்லா நான் அப்ளை பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சி தூக்கி அந்த கப்பு மேலே இது போல் கரெக்டாக சென்டரில் வச்சு நல்லா கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா டைட்டாக பிடிச்சிச்சு. இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அப்ளை விட்டிங்கன்னா நமக்கு இன்னுமே நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சி கொண்டு வந்து நம்ம சிங்க்கு சைடில் வச்சுக்கலாங்க. இதுக்காக சிங்க்கு சைடில் வைக்கிறோன்னா நம்ம சாப்பிடும்போது காஞ்ச மிளகா கருவேப்பிலை நமக்கெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து நம்ம சிங்க்கு சைடில் வைக்கிறத விட இது போல் கொட்டாங்குச்சி வச்சிங்கன்னா அந்த கொட்டாங்குச்சியில் நீங்கள் போட்டுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிங்கில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபுட் பார்ட்டிக்கல் எல்லாமே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே எடுத்து நீங்கள் இந்த கொட்டாங்குச்சியில் போட்டு விட்டுக்கலாங்க. கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே ஃபுல்லானது எப்போதும் கொண்டு போய் நீங்கள் கீழே கொண்டு இந்த கொட்டாங்குச்சி மறுபடியும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இது போல் தேங்காய் எடுத்துருக்கேன். இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ரசம் செய்ய போகிறோம் இல்லை நம்ம பொருள் நம்ம செய்ய போகிறோன்னா கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவி நம்ம சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம தேங்காய் துருவி சேர்க்கணும்னு நினைக்கும் போது நம்ம வீட்டில் கொஞ்சமாக தேங்காய் வச்சு நம்மளால் துருவ முடியாது. அது மட்டும் இல்லாமல் மிக்சியில் நம்ம போட்டு வச்சோம் நமக்கு சரியாக அரைஞ்சுமே வராதுங்க. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துருக்கேன். பிளேட் எடுத்து தேங்காய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கேரட்லாம் துருவ பிளேட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிளேட் எடுத்துகிட்டு எப்போதும் போல் நீங்கள் தேங்காய் இது போல் நீங்கள் தேய்ச்சி எடுத்தால் போதும். நம்ம அழகாக நம்ம கையில் எப்படி நம்ம துருவுறோமோ நமக்கு அதே மாதிரி நல்லாவே கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், எல்லா தேங்காய் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். நமக்கு பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு அது மட்டும் நல்லா உரியாக நமக்கு கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் ரொம்பவே சேவ் ஆகும், வேலை நமக்கு ரொம்பவே ஈஸியாக முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலியான எண்ணெய் கவர் எடுத்துருக்கேன். இந்த எண்ணெய் கவர் நம்ம இன்றைக்கி 2 விதமாக யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த எண்ணெய் கவர் அப்படியே வச்சுட்டு நம்ம கத்திக்குள்ளே எடுத்துக்கலாங்க. கத்திக்குள்ளே எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கவர் ஒரு பக்கம் மாட்டுவிட்டு மிச்சம் 3 பக்கமும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் 3 பக்கம் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம 3 பக்கமும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் கவர் ஃபுல்லாகவே நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த எண்ணெய் கவர் உள்ளுக்குள்ளே நிறைய எண்ணெய் இருக்கு இல்லையா, இந்த எண்ணெய் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் தோசைக்கல் அதுக்கப்புறம் கத்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நமக்கு அடிக்கடிக்கு துரு பிடிச்சு போயிடுங்க. அந்த மாதிரி துரு பிடிச்சு போகாமல் இருக்க இந்த எண்ணெய் கவர் வச்சுட்டு அந்த தோசைக்கல் மேலே கத்தி மேலே எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சிட்டா போதும். நமக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. அதே போல் நமக்கு கத்தியாக இருக்கட்டும் தோசைக்கல்லாக இருக்கட்டும் இது வந்தாலும் நமக்கு சீக்கிரமாக துரு பிடிச்சும் போகாதுங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஃபுல்லாகவும் நல்லா நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் தோசைக்கல் இருக்கு இல்லையா, இந்த தோசைக்கல் எடுத்து நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண எண்ணெய் கவர் நம்ம எடுத்துக்கலாங்க. எண்ணெய் கவர் வச்சுட்டு அந்த துரு பிடிச்ச கரை எல்லாமே இந்த கவர் மேலே இருக்கிறதால ஒரு கிளாத் வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த எண்ணெய் கவர் அப்படியே நீங்கள் வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் கவர் நீங்கள் பாதி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. மொத்தமாக நமக்கு 2 பீஸ் போல் கிடச்சிருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா க்ளூ கம் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால்னா க்ளூ ஸ்டிக் எது ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் கவர் மேலே இது போல் நீங்கள் 4 பக்கமும் ஓரங்கள் மட்டுமே நீங்கள் கம்மை அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஓரங்கள் மட்டும் கம்மை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கவர் நீங்கள் கரெக்டாக சரிசமாக இது போல் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 பக்கமும் நமக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இன்னொரு எண்ணெய் கவர் எடுத்து இது போல் நீங்கள் பிரிண்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 4 பக்கமும் நம்ம கம்மை அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க, ஓரங்கள் மட்டும். இப்போ பாருங்கள், 4 பக்கமும் நம்ம கம்மை அப்ளை பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி எண்ணெய் கவர் மடிச்சு சொல்லி அதே மாதிரி நீங்கள் மடிச்சுக்கணுங்க. நமக்கு 3 பக்கமும் நல்லா க்ளோஸாக இருக்கணும். ஒருவேளை க்ளோஸ் ஆகலைன்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சமாக கம்மை அப்ளை பண்ணிட்டு 3 பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த எண்ணெய் கவர் அப்படியே நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கவர் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாங்க. நம்ம ஒட்டின பக்கம் இல்லாமல் ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இது போல் எண்ணெய் கவர் நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் கவர் நம்ம லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எண்ணெய் கவர் இப்படி தாங்க இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கம்மை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம ஆப்போசிட் சைட் திருப்பிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்மை எடுத்துக்கலாங்க. கம்மை எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் கவர் ஓரங்களில் கொஞ்சமாக கம்மை அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு குச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தொடப்ப குச்சி 2 போல் இது மாதிரி சின்னசாக உடச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கம்மால் ஒட்டி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் இந்த குச்சி எடுத்து இந்த எண்ணெய் கவருக்குள்ளேயே இந்த குச்சி மாதிரி நீங்கள் எண்ணெய் கவரை இந்த மாதிரி நீங்கள் சுற்றி விடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் சுற்றிடும்போது நல்லா டைட்டாக பிடிச்சி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி விடணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே எண்ணெய் கவர் ஃபுல்லாக நம்ம சுற்றி விட்டுக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் கவர் நம்ம ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்கும் நல்லா டைட்டாக சுற்றியாச்சுங்க. லாஸ்ட்டில் எண்ணெய் கவர் நல்லா டைட்டாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலர் சிலோ டேப் எடுத்துகிட்டு இந்த எண்ணெய் கவருக்குள்ளே இந்த எண்ணெய் கவர் லாஸ்ட்டு குச்சி வரைக்குமே நீங்கள் இந்த டேப்பை வச்சு நம்ம சுற்றி எடுத்துக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் டேப்பை வச்சு நல்லா டைட்டாக நீங்கள் சுற்றி விடணுங்க. அந்த குச்சி ஃபுல்லாகவே நமக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா டைட்டாக சிலோ டேப் வச்சு நீங்கள் சுற்றி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம டேப் வச்சு லாஸ்ட் வரைக்கும் நல்லா டைட்டாக நம்ம சுற்றி விட்டுடலாங்க. லாஸ்ட்டில் கட் பண்ணிட்டு எப்போதும் போல் டைட்டாக நீங்கள் டேப்பை ஒட்டி விட்டால் போதும். இப்போ நமக்கு ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் கவர் தனி எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்க்கவே நல்லா ஃப்ளவர் மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி இன்னொருமே கட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மொத்தமாக 2 ஃப்ளவர் போல் கிடச்சிருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இதை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டர் கேனு பாதி கட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ளவர் ஃபுல்லாகவே இந்த பாக்ஸில் நீங்கள் வச்சுக்கலாங்க. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு ஜன்னல் கிட்ட அதுக்கப்புறம் ஓவன் மேலே ஃப்ரிட்ஜ் மேலே வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. முக்கியமாக நீங்கள் பாருங்கள், இதை பார்க்கும்போது நமக்கு எண்ணெய் கவனே தோணாது. நமக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தாங்க நினைக்க தோணும். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இது போல் எண்ணெய் கவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். காசு கொடுத்து நீங்கள் கடையில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாங்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல்
மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.